தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்பப்பா நைட்ல இருந்து என்ன பொருளுக்குப்பா. அதாவது திமுகவும் அதிமுக ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சு இப்ப தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வரவிடாம பண்றாங்கன்ற மாதிரி ஒரு டாக் ஒரு சைடு போயிட்டுருச்சு. இன்னொன்னு சைடு பார்த்தோன்னா இப்ப டிஎம்கவும் ஏடிஎம்கும் இணைறதால கோபத்துல விசிகவும் கம்யூனிஸ்டும் அங்க திமுக கூட்டணில இருந்து விலகி தாவேக்காக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரு டாக்கு. முன்னாடி பார்த்தோன்னா களத்துல கலைச்சு போயிருக்கிற எடப்பாடி அவர்கள் தாவேக்கா கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு பேரம் பேசப்பட்டிருக்காங்க போல. அதாவது உங்க ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏ கொடுத்தா 50 கோடி தரேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பயந்து எப்பா பிச்சுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி எல்லா எம்எல்ஏக்களும் கூட்டிட்டு போயிட்டு புதுச்சேரியில ஒரு ரெசார்ட்டை தங்க வச்சிருக்காரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் அரசியல் களத்துல சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இந்த பதிவுல இதை பத்தி விளக்கமா பார்க்கலாம் வாங்க. நேற்று நைட்டு வந்த நியூஸ் இது பரபரப்பா ஒரு பொருளை கிளப்பி விட்டானுங்க. அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணிக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் இணைந்து இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா தாவேக்கா தலைவரை வீழ்த்த போறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சதி. எங்க அண்ணன் தான் முன்னாடியே சொன்னார்ல, அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க, நீங்க சொன்னா நம்பவே இல்லை. இப்ப பாருங்க, அதாவது விஜயை வீழ்த்தத்துக்கு வேற காரணமே தெரியாம இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன வீழ்த்த போறான்ற மாதிரி அப்படியே இப்படி நாங்க தான் அரசியல மிகப்பெரிய ஒளி விளக்குன்ற மாதிரி பேசினாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல தெளிவா சொல்லிட்டாரு என்னன்னா, நாங்க விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையும் நான் ஏற்படுத்த மாட்டோம். நீங்க தாராளமாக ஆட்சி அமைங்க. ஒரு 6 மாத காலத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் நாங்க பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்க வந்து நலத்திட்டங்களை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான முற்றுப்புள்ளியை வச்சுட்டாரு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் நீங்க இடையூறு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, எங்க கொஞ்சமாவது இடையூறு எங்க கொடுங்க. அப்படி நீங்க பண்ணாதானே இது திமுக சதின்னு சொல்ல முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து இதுக்கு சதி பண்றது பாஜக ஆளுநர்ல எங்களுக்கு பேச முடியாது, எங்களுக்கு பேச தைரியம் இல்லை. இப்ப நீங்க இடையூறு எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க யார் மலத்துக்கீங்க பழிய போறது, எங்க கொஞ்சமாவது இடையூறு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தாவேக்காவினர் இருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையும் ஐயா நீங்க எவ்வளவு நாகரிகமா நடந்துட்டு இருக்கீங்க, இது நீங்க இதெல்லாம் வந்து நீங்க காட்ட வேண்டிய கட்சி இது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன தெளிவா சொல்லியிருந்தாருன்னா, நாங்க வரவேற்கிறோம், நாங்க எதிர்கட்சியாவே கண்டிப்பா இருக்க போறோம், நாங்க எதிர்கட்சியா நாங்க செட்டப் ஆயிட்டோம், நீங்க வேணா போட்டி பார்த்து உங்க ஆட்சி அமைக்கணும்னா நீங்க கூட்டணி ரெடி பண்ணிட்டு வாங்க, நாங்க எதிர்கட்சின்ற மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப அழகா ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதாவது நீங்க நலப்பணி திட்டங்களா தொடருங்க, அது எங்களுக்கு போதும். இப்ப நீங்க வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அது உங்களால கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலுமே நாங்க அட்லீஸ்ட் நாங்க கொடுத்துருந்தா அந்த 1000 ரூபாவது கொடுங்க. இந்த மாதிரி குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே வந்து நான் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு நடக்காத ஒரு காரியம் தான். ஆனா செஞ்சுட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் என்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இதோட ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு இருக்க முடியாதுல்ல. எவ்வளவு அழகா ஒரு வாழ்த்து தெரிவிச்சு உங்களை இடையே தெரிய வைக்க மாட்டேன், நீங்க நல்லா ஆட்சி செய்யுங்கன்னு சொல்றாருன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இதை பார்த்து கத்துக்கணும். இது இவருக்கு மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்குமே இருக்கு. அவரு கூட தேர்தல் ரிசல்ட் வெளியே ஆகும்போது கூட வாழ்த்துக்கள் சொன்னாரு. அதாவது வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் போது பேட்டி எடுக்கிறோம் ஷாக்கிட்டாரு. என்ன நீங்க விஜய்க்கு வாழ்த்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா விஜய்க்கு வாழ்த்து சொல்றேன், விஜய்க்கு மட்டும் இல்ல வெற்றி பெற்ற எல்லாருக்குமே நான் வாழ்த்து சொல்றேன் அந்த மாதிரி பேசுறாரு. சோ இந்த நாகரிகம்ன்றது இவங்க கிட்ட அப்படியே ரத்தத்திலே ஊறி போனதா இருக்கு. இதை பொறுக்க முடியாம தாவேக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப எங்க அண்ணன் வந்து பதவி ஏற்க முடியல, எங்க அண்ணனை சிஎம்ஏ ஆக்க விட மாட்டாங்க. சிஎம்மா உங்க அண்ணன் யாரு ஆக்க விடல, யாரு வந்து இப்ப இதுக்கு தடை போடுறா, ஆளுநர் தடையா இருக்கிறாரு. ஆளுநர் யாரு, பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் அவரு. அவர் எப்படிங்க இதுக்கும் எதிர்கட்சி சதியாப்பா, அது இது இப்ப கூடமா பேச மாட்டேங்கன்ற மாதிரி இருக்கு. இப்போ தாவேக்காவினர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தாரு, ஆனா எதிர்கட்சி சதியா இருக்குது, இந்த திமுக சதியா இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாஜக தான் வந்து இந்த மாதிரி விஜய் சிஎம் ஆகிற தடுக்க பாக்குறாங்கன்ற மாதிரி காங்கிரஸ் சொல்றாங்க. காங்கிரஸுக்கு ஒரு மேல பயம் வந்துச்சு. என்ன இப்ப கூட நீ ஆளுநர் பேச மாட்டேற, இப்ப கூட எதிர்கட்சின்னு சொல்ற, உன்னை நம்பி வர நான் பெரிய கட்சியில இருந்து வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பேசினா உன்னை கைப்புள்ள அவனை நம்பி போவாதுன்னு சொன்னியே, நீ கேட்டியான்ற மாதிரி இருக்கு காங்கிரஸோட கதை. இப்பயாவது கொஞ்சம் வாயை திறந்து பேசியா, பாஜக தான் காரணம்னு பேசுங்க, ஆளுநர் தான் காரணம் பேசுங்க, நானே எவ்வளவு நேரம் கத்துறது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கதறிட்டு இருக்காங்க. ஒரு புறம் பார்த்தனா இப்போ உண்மையாகவே விஜய் வந்து தொடர்ந்து பதவி ஏற்க முடியல. இப்ப என்ன காரணம்னு பார்த்தோன்னா, பெரும்பான்மை விஜய்க்கு கிடைக்கல. அதாவது 118 அப்படின்ற மேஜிக் நம்பருக்கு தாவேக்காவினரால போக முடியல. ஏன்னா அவங்க வந்து 108ல இருக்காங்க. இப்ப ஆளுநர் கிட்ட போயிட்டு நான் சிஎம் ஆயிடுறேன், அப்புறமா வந்து என்னோட பெரும்பான்மையை வந்து நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் முடியாது. நீ போயிட்டு 118 எம்எல்ஏவோட ஆதரவு பட்டியல எடுத்துட்டு வா, நான் உன்னை சிஎம் ஆக்குறேன்ற மாதிரி ஆளுநர்
அவர் அமுச்சு விடுறாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை பண்ண முடியாம இது வந்து டிஎம்கே சதின்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, தாவேக நிலைமை எப்படியா இருக்குன்னா, என்ன எப்படியாவது சிஎம் ஆக்கி விட்டுருங்க, என்ன எப்படின்னா சிஎம் ஆக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கும் போயிட்டு இருக்காங்க. இப்ப சில மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சாட்டை ஃபர்ஸ்ட் பேசியிருந்தார்ல, என்னதே என்ன வீடியோ போட வரான்னு சொல்றாங்க, அப்படியே கால் மேல கால் போட்டு என் காலில் வந்து விழுடா நான் உன்னை வீடியோ போடாம இருக்கு அப்படின்னு பேசினார்ல, அது மாதிரியான மீம்ஸ்களை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியால போட்டு இருக்காங்க. என் காலில் வந்து விழு, நான் உன்ன சிஎம் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி தாவேக்க வேற அடிச்சு சில மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, யார் தான் இப்போ விஜய் வந்து சிஎம் ஆக்க போறாங்கன்ற விஷயம் போயிருக்கு. இன்னைக்கு வந்து அவர் பதவி ஏற்கதா இருந்தாரு. அப்படி இருக்கும் போது தெளிவா நியூஸ்லயே சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஒரு பதவி ஏற்பு விழா ரத்துன்னு சொல்லி. அதையும் மீறி தாவேக்காவோட ஆச்சரிய குறிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு நேரு ஸ்டேடியம் வெளியே போய் நின்றுட்டு விஜய் வருவார் சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. கடைசியா விஜய் வரவே இல்லை. தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நான் வந்து இன்னைக்கு விஜய் பார்க்கலான்னு வந்தேனே, ஆனா விஜய் எனக்கு வரலையே, அவர் எப்படின்னாவது சிஎம் சீட்ல உட்கார வைங்க. யார் உட்காராம தடுக்கிறா? கேளுங்க, பிஜேபியை கேளுங்க, ஆளுநரை கேளுங்க. இப்படியாவது எங்கன்னா நான் பார்க்கலான்னு வந்தனே, ஆனா எங்கன்னா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு தேம்பி அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாரை வெளியில போசுனா, இந்த கட்சியை பொறுத்த வரையுமே ஒரு ஆன்லைன் கட்சியா இருக்குது. எவனா ஒருத்த ஆன்லைன்ல ஒரு பொருளை கிளப்பி விட்டுருப்பான், ஏதாவது மெசேஜ் போட்டிருப்பான், எங்க அண்ணன் நாளைக்கு நேரு ஸ்டேடியத்துல மிகப்பெரிய ஒரு விழாவை வச்சு எப்படியா பதவி ஏற்க பாரான்னு போட்டிருப்பாரு போல. அதை பார்த்துட்டு வந்து இன்னைக்கு எங்க அண்ணனை காணோம், எங்க சதி பண்ணிட்டீங்களா டிஎம்கேன்ற மாதிரி தேடுறாங்க. இந்த நிலைமையில தான் இந்த கட்சி இருக்கு. இந்த ஆட்சி குறிகளை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நான் எப்பவுமே இன்னைக்கு சொல்ல மறந்துட்டு பாருங்க, நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாளும் வீடியோ போடும் போது இன்னைக்கு தாவேக்காவோட மாற்றம் என்ன, மாற்றம் 1 மாற்றம் 2ன்னு சொல்லி கொண்டு வரலாம்னு நினைச்சேன். நேற்று விட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மாற்றம் 1, அதாவது தாவேக்கா நிர்வாகி போக்சோவில் கைது அப்படின்ற ஒரு நியூஸை பார்த்தோம். இன்னைக்கு மாற்றம் என்னன்னு பார்த்தோன்னா, தாவேக்கா நிர்வாகி ஒரு திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டு அவரை பிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட போயிட்டு செல்போன் அடிச்சிருக்காரு. இந்த மாற்றத்தை உருவாக்க வந்து ஒரு தாவேக்கா நிர்வாகி செல்போன் அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணது தப்புன்னு சொல்லி பிடிச்சி கேட்கிறப்போ, நான் யாரு தெரியுமா, நான் தாவேக்கா நிர்வாகி, என் மேலாம் தொட்டிங்கன்னா இது பெரிய விஷயமாகும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காரு. ஏன் தாவேக்காவினர்னா நாங்க கேட்க கூடாதா? தாவேக்கா வேற எந்த தப்பு வேணா பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க தான் மாற்றத்தை உருவாக்க வந்தவர்கள். பாத்தீங்களா, இப்பயும் இவங்க இவ்வளவு அராஜகம் பண்றானுங்க. ஏன்னா இப்ப அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கேட்க முடியல, என் பின்னாடி யார் இருக்க தெரியுமா, நான் டிவிக்கேன்னு பேசுறாங்க. இப்ப விஜய் வந்து நல்ல ஒரு அதிகாரத்துக்கு வந்து பிறகு அபிஷியலா சிஎம் ஆயிட்ட பிறகு அவங்க ஆட்சியை வந்து நடத்தினாங்கன்னா, எங்க குற்றங்கள் நடந்தாலுமே நான் யார் தெரியுமா, நான் வந்து தாவேக்கா நிர்வாகி, நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் கொலை பண்ணுவேன், கற்பழிப்பு பண்ணுவேன், திருடுவேன், எல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு நிலைமைக்கு வந்துருவாங்களா? சரி இதெல்லாம் விடுங்க, இவங்க திருந்த மாட்டாங்க. ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். தினம் ஒரு மாற்றத்தை சொல்றேன். நேத்து வந்து பாலியல் குற்றங்களை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகி பாலியல் குற்றத்துல ஈடுபட்டு அப்படி ஒழிச்சாப்ல. இன்னைக்கு நான் வந்து குற்ற சம்பவங்களை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே குற்றங்களை செஞ்சு அதை தடுக்கிறதுக்காக, அதாவது வேற ஒருத்த வந்து இந்த குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி நானே செஞ்சு இதை தடுக்கிறேன் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தடுப்பு நடவடிக்கையில தாவேக்கா ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப என்னதாங்க பிரச்சனை? எங்கன்னா சிஎம்ஆ ஆக்க முடியல, நாங்க எவ்வளவு நாள் தாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு சிஎம்ஆ பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த 12 எம்எல்ஏவா அது எங்க இருந்தாலும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, தாவேக்கா கிட்ட இருந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பேரம் பேசியிருக்காங்க போல. அதாவது எம்எல்ஏ கொடுத்தா நான் ஒரு 50 கோடி தரேன்ற மாதிரி பேரம் வந்து தகவலா வெளியாயிட்டு இருக்கு. இதுக்கு பயந்து எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுச்சேரிக்கு போயிட்டு எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு போயிட்டு பதுக்கி வச்சிருக்காரு. எப்பா ஆல்ரெடி என் கட்சி வந்து கிழிஞ்சு கந்தலா கிடக்குது, தயவு செஞ்சு நீங்களும் போயிடாதீங்க, அந்த 50 கோடி காசப்பட்டு என் கண்காணிப்புலே இருங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில பதுக்கி வச்சிருக்காரு. சரி இவங்க தான் பயப்படுறாங்கன்னு பார்த்தா, விஜய் அவர்களும் என்ன பண்ணிருக்காங்களா, அவங்களோட எம்எல்ஏக்களை வந்து மாமல்லபுரமோ ஏதோ ஒரு ரெசார்ட்ல அவங்களும் தங்க வச்சிருக்காங்க. இப்படி பயந்து பொத்தி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப பயப்படாத ஒரு கட்சி எது இருக்குன்னா திமுக மட்டும் தான். நான் தான் எதிர்கட்சி, நான் தான் எதிர்த்து சண்டை போட போறேன், நான் ரெடியா இருக்கேன், நீங்க வந்து தயவு செஞ்சு முடிவு பண்ணிட்டு நீங்க வாங்கன்ற மாதிரி திமுக ரெடியா இருக்கிறாங்க. இப்ப தாவேக்காக்கு என்ன படவே தெரியல. நான் எது பண்ணாலும் திமுக சதின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்றது? இவங்க வர நான்லாம் சதி பண்ணல, நான்லாம் வந்து நீ எப்படின்னா சிஎம் மாதிரி நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, இப்ப யார் மலங்க பழி போடுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. தாவேக்கா பத்தி பார்த்தனா, விஜய் பத்தி பார்த்தனா, இப்போ ஒரு சிஎம் ஆக போறாரு, கிட்டத்தட்ட ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குடும்பங்க வாயை திறந்து இது ஆளுநர் சதின்னு சொல்ல மாட்டாரு. இவர் எப்படிங்க வருங்காலத்துல ஆட்சிக்கு வந்துட்டா பாஜக ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா எப்படிங்க எதிர்த்து பேச போறாருன்னே தெரியல. இன்னைய வரையுமே கட்சி சார்பாகவோ இல்ல கட்சி சார்பாக ஒரு அறிக்கையோ இல்ல கட்சி சார்பாக ஒரு பேட்டியோ இல்ல நிர்வாகிகளோ யாருமே வாயை திறக்கல. விஜய் வந்து எங்க தலைவரை தொடர்ந்து சிஎம் ஆக்கவே விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட வாயை திறந்து பேச மாட்டாங்க. பார்க்க எப்படி இருக்குதுன்னா, பாஜக வந்து நான் உன்னை இப்ப அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வாங்குற மாதிரி வாங்கு, அப்பதான் வந்து மக்கள் நம்புவாங்க. இப்ப தமிழக மக்கள்லாம் வந்து அவன் நிலைமை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்மூடித்தனமாக இப்ப விஜய் பேசுற சினிமா டைலாக் எல்லாத்துக்குமே வந்து அவங்க மயங்கி ஓட்டு போட்டாங்களே, அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு டிராமாவை நடத்தலாம், நான் வந்து உன்னை சிஎம் ஆக்கு விடாத மாதிரி பண்றேன்,
உன்னால முடிஞ்சா நீ இது திமுக சதின்னு சொல்லிட்டு மாத்து, இல்லைன்னா வந்து நான் உன ப்ரெஷர் போற மாதிரி நடிக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ண போறேன்னா, பாருங்க நான் பாஜக எந்த அளவுக்கு எதிர்க்கின்ற மாதிரி நடி. அப்ப மக்கள் ஈஸியா நம்பிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி டீலிங் பேசி ஆட்சி அமைச்சுக்கலான்ற மாதிரி ஒரு டீலிங்ல மாத்தி மாத்தி இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப மக்கள் நம்பிடுவாங்களாமா. இது கூட ஒரு சைடு விடுங்க. இப்ப காங்கிரஸோட நிலைமை நினைச்சாலே ரொம்ப காமெடியா இருக்குது. இவங்களெல்லாம் நம்பி போயிட்டு இவங்க போய் இணைஞ்சாங்க. இவங்க ஸ்ட்ராங்கா பாஜகன்ற வார்த்தையை திறக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா, மாநிலமா போயிட்டு நான் தான் பாஜக எதிர்ப்பேன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நான் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தேனே. இப்ப இவங்க இதை கூட பண்ண மாட்டாங்க. நான் என்னடா பண்றதுன்ற மாதிரி அவங்க கதறிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. உண்மையான காங்கிரஸ் ஏன் பக்கோடா அப்படின்றாங்கல்ல, இப்பதான் தெரியுது மக்களுக்கு. அப்போ புரியல, இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு மேடையில விஜய் அவர்கள் பேசுறாரு, இந்த சிறுபான்மை ஓட்டை வாங்குறதுக்காக திமுக என்ன பண்ணுச்சுன்னா பல கோடியை கொடுத்து காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸை கையில போட்டுட்டு இருக்காங்க நம்ம சொன்னாரு. இப்ப அந்த பல கோடி கொடுத்தது யாரு? இந்த காங்கிரஸ் கூட்டணின்றது இப்ப யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அப்ப நீங்க சிறுபான்மை ஓட்டுக்காக அவங்க வச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதுக்கிடையில இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக பாருங்க டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒண்ணு மட்டும் புரியுதுங்க, ஆனா டிஎம்கே வந்து பக்கா ரெடியா இருக்காங்க. நான் எதிர்கட்சி ரோல பண்ணதுக்காக நான் 4 மடங்கு ரெடியா இருக்கேன். இப்ப விஜய் பண்ணாங்க பாத்தீங்களா, நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடிகரா இருக்கும் போதெல்லாம் பண்ணல, நான் அரசியல் வந்துதான் பண்ணுவேன்ற மாதிரி வந்தார்ல, அப்படிலாம் கிடையாது. நான் நல்லது செய்யணும், மக்களுக்காக நிக்கணும்னா நான் இங்க ஆளுங்கட்சியா இருக்கணும்னா இல்ல, நான் எதிர்கட்சியா இருந்தே நான் அதை பண்ணுவேன்ற மாதிரி ரெடியா இருக்காங்க. இப்போ தாவேக நிறைய தொடர்ந்து குழப்பம் போயிட்டு இருக்கு. ஆனா சிஎம் ஆகிறதுக்கு யாரு வந்து இப்போ ஆதரவு தர போறாங்க? விசிகேவா, இல்ல கம்யூனிஸ்டா, இல்ல காங்கிரஸா, ஏடிஎம்கே சொல்லி தொடர்ந்து குழப்பங்கள் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படிதான் விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாருன்னு தெரியல. எனக்கு என்ன ஒரு டவுட்டா இருக்குன்னா, இப்ப முதலமைச்சரா வரதுக்காக ஒரு பல்வேறு குழந்தைகள் பிரச்சாரங்கள்லாம் கையில எடுத்தாரு. நீங்க எப்படி அம்மா அப்பா கிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட் வேணா அழுவீங்களோ அதே மாதிரி அழுவுங்கன்னு சொன்னார்ல. அண்ணனுக்கு வந்து இப்போ ஒரு வழியை மறந்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன நான் வேணா ஒரு வழி சொல்றேன். அதாவது ஆளுநரோட பேர பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு வீடியோ போடுங்க. அதாவது தாத்தா எப்படியாவது வந்து விஜய் அண்ணா சிஎம் ஆக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து அழ சொல்லுங்க. அப்படி அழுதாருன்னா ஆளுநர் எப்படியாவது வந்து ஓகே என் பேர பசங்களே அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை சிஎம் ஆக்கிட்டு வரல. அந்த வழியை கொஞ்சம் தாவேக்கினர் கொஞ்சம் கையில எடுங்க, நீங்க ஈஸியா சிஎம் ஆயிடலான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். உங்க கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.